சென்னை அம்பத்தூரில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 11ஆம் வகுப்பு மாணவன் சிக்கினான். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை என்ன தூங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோருக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் 14 வயது சிறுமியை 3 நாட்களாக வீட்டில் பூட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை உறக்க நிலையில் இருப்பதால் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் பகுதியில் குடும்ப நண்பர் போல் பழகி 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வயதான தம்பதியினர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை வண்ணாரப்பேட்டையில் தாய் தந்தையை இழந்து தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர். திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு துறையிடம் பொதுமக்கள் புகார் அளித்த போதும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்காக வழக்கு பதிவு செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் தாய் தந்தையை இழந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்த இளைஞர் மற்றும் அவரது பெற்றோர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாத திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் தன்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சர் குழந்தை திருமணங்களை தடுப்பது குறித்து எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலைய நடைமேடையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். முதலில் பெண் காவலரை தாக்கி நகைப்பறிக்க முயற்சி நடைபெற்றதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது வன்கொடுமை முயற்சி நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பொது இடங்களில் நடைபெறும் பாலியல் அத்துமீறலும் ஆயுத கலாச்சாரமும் தனிப்பட்ட விஷயங்கள் என்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடக்க முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் மீது பாலியல் தாக்குதல் நடத்திய நபர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழகத்தில் தலை தூக்கியுள்ள ஆயுத கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சக மாணவர்கள் முன்னிலையில் விஷம் அருந்திய சம்பவத்தால் பெற்றோர் அதிர்ச்சி. மாணவன் தேர்வுக்கு அஞ்சி இது போன்ற செயலில் ஈடுபட்டாரா அல்லது ஆசிரியர்கள் யாராவது துன்புறுத்தினார்களா என விசாரணை நடத்த பெற்றோர் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டத்தில் 3538 மாணவர்கள் குடும்ப சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பள்ளி செல்லாமலும் படிப்பை பாதியிலேயே கைவிட்டதாக அதிர்ச்சி தகவல். இளம் தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சர் மாணவர்களின் பள்ளிக் கல்வி குறித்து கவலைப்படுவாரா அல்லது வழக்கம் போல ஷூட்டிங் எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி. வேலூரில் சாலையோரம் அமர்ந்து மது அருந்திய கட்டட மேஸ்திரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது வாக்குவாதம் தகராறாக மாறி கொலையில் முடிந்த அவலம்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்த 5 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அருகே 30 கஞ்சா சாக்லேட்களுடன் சுற்றித் திரிந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் 3.5 கிலோ கஞ்சா 200 வலி நிவாரணி மாத்திரைகளுடன் 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார். தருமபுரி மாவட்டம் பிடமனேரி கரை பகுதியில் 200 கிராம் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் கோனேரிப்பட்டியில் 1 கிலோ 100 கிராம் எடை கொண்ட கஞ்சா 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனங்களுடன் சிக்கிய இளைஞர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் என்ஜிஓ காலனியில் 800 கிராம் கஞ்சாவை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ், பான் மசாலா உள்ளிட்டவற்றை விற்பனை செய்த 13 பேரிடமிருந்து 10,700 ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல். சில்லறை வியாபாரிகளை தேடி தேடி பிடித்து வழக்கு போடுவதைப் போல தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளையும் எப்போது ஸ்டாலின் ஏவல்துறை கைது செய்யும் என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் உயிரிழந்த மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். கழிவறையில் ரத்தம் சிதறி கிடந்த புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் எறும்பு கடித்திருந்தால் இவ்வளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குமா என காவல்துறைக்கு பெற்றோர் கேள்வி. தேனியில் அரசு கல்லூரியில் படித்த கல்லூரி மாணவர் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை தெரிவித்த செய்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மாணவன் மரணத்தில் யாருக்கேனும் தொடர்பிருந்தால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தார் அதிமுக பொதுச் செயலாளர். பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்பார்வையிட்டு செய்து முடிப்பதற்காக மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. திமுக அரசு அதிகார திமிர், பணத்திமிருடன் மக்கள் நலன் பற்றி அக்கறையில்லாமல் இருப்பதாக சி.வி. சண்முகம் எம்பி குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு ஸ்டாலின் அரசுதான் எனவும் காட்டம். இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுடைய அரசு ஆணவம் அகமாவத்தில் உச்சத்தில் இருக்கிறது. பணத்திமிர், அதிகார திமிர், ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமிரிலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது. மக்களை பற்றி கவலை இல்லை, தாய்மார்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. உலகத்திலேயே இதுவரை பல போராட்டம் நடந்திருக்குது. கைது பண்ணுவாங்க, சிறையில் வைப்பாங்க, வழக்கு போடுவாங்க, பெயிலில் வருவோம், அதெல்லாம் நடந்து எல்லாம் பார்த்துருக்கோம். குண்டர் சட்டத்தில் யாரை கைது செய்வோம்? சாராயம் விற்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், பெருங்குற்றங்களை செய்கிறவங்க, இந்த வெடிகுண்டு, நக்சல், அப்படிப்பட்டவர்கள் தான் குண்டர் சட்டத்தில் கைது செய்வாங்க. இது வரைக்கும் எல்லா அரசாங்கம் செய்திருக்கிறது. உலகத்திலேயே முதல் முறையாக விவசாயிகளை
குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு. என்னையா பண்ணா அந்த விவசாயி? என்ன பண்ணான்? நான் பாடுபடுற நிலம், என் நிலத்தை எடுக்காத, என் நிலத்தை எனக்கு கொடு, என் நிலத்தை பறிக்காத, எனக்கு அதுதான் சோறு போடுது, அதுதான் என்னை வாழ வைக்குது, அந்த நிலத்தை பறிமுதல் செய்யாதன்னு போராடுறான். வேற என்ன சொன்னான்? வேற ஒன்றும் கேட்கல அவன். என் நிலத்தை எடுக்காத, என் நிலத்தை எனக்கு கொடு, நீ அதை பறித்து முதலாளிக்கு கொடுக்காத, பெரிய பெரிய அதானி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்காத, நான் எங்கே போவேன்? நீ கொடுக்குற அந்த 50,000 20,000 10 நாள் 20 நாள் செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் எங்கே போகிறது? நான் எங்கே வேலைக்கு போவேன்? என் பசங்களை எப்படி காப்பாற்று? என் குடும்பத்தை போராடுறோம். நீ கொடுக்காட்ட போ, இல்லை கைது பண்ணி விட்டு. ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. காவல்துறை உயரதிகாரியையே காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி. டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எது வருதோ இல்லையோ அங்கே பெண் கற்பழிப்பு. கற்பழிப்புனா ஒருத்தவங்க ரெண்டு இல்லை, 4 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 5 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 1 வயசு குழந்தை கற்பழிப்பு, 4 வயசு குழந்தை கற்பழிப்பு, 30 வயது பெண் கற்பழிப்பு, வீடுக்குள்ளே பூந்து கற்பழிப்பு, 80 வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு. யாரையுமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்புறம் எங்கேயும் அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு? காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி, பெண் அதிகாரி கல்பனா நாயகி அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு போது சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் அரசு பாதுகாப்பு? சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பட்டாக்கத்தியுடன் சுட்டுத்திருந்த கல்லூரி மாணவர் சிக்கினார். ஸ்டாலினின் ஆட்சியில் இளம் தலைமுறையினர் சீரழிந்து கத்தி மற்றும் போதைப் பொருட்களுடன் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் வேதனை. அதிமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரை தாக்கிய திமுகவினர் மற்றும் அமைச்சரின் பாதுகாப்பு சார்பு ஆய்வாளர் ஆகியோரை கைது செய்ய கோரி வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. வளர்ப்பு நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து நாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். ஆந்திராவில் கடந்த 10 நாட்களில் ஜிபிஎஸ் பாதிப்பு காரணமாக 45 வயது பெண்ணும் 10 வயது சிறுவனும் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடந்த ஆண்டில் மொத்தம் 267 பேருக்கு ஜிபிஎஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் 17 பேர் ஜிபிஎஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த மாதம் 2.38% குறைந்து 36.43 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. தங்க இறக்குமதி 1.9 பில்லியனிலிருந்து 2.68 பில்லியனாக உயர்ந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி 16.56 பில்லியனிலிருந்து 13.43 பில்லியனாக குறைந்திருப்பதாக தகவல். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரான பிரீதம் சிங் நாடாளுமன்ற குழுவிடம் பொய் கூறியதற்காக இந்திய ரூபாய் மதிப்பில் 9 லட்சம் ரூபாய் அபராதம். சிறை தண்டனை எதுவும் விதிக்கப்படாத நிலையில் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கை அரசின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்பட்ட கடன்களை 2028ஆம் ஆண்டு முதல் திரும்ப செலுத்தப்படும் எனவும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் அறிவிப்பு.